அப்ப எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு நம்ம சாமானியன் பார்வையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு திருச்சிக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி சொல்வதற்காக போறாரு. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுனால நான் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் வீடு தேடி வந்து நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு மக்களுக்கு. இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதி அவர் வென்றெடுத்த தொகுதி, இப்போ வந்து அதை ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதிக்கு தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஜோசப் விஜய் அவர்கள் போயிருக்காரு. முன்னாடி என்ன சொன்னாரு, இங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, அதனால நான் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நேரடியா வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, பாதுகாப்பு கருதி, அன்னைக்கு பாதுகாப்பு குறைபாடு, இன்னைக்கு பாதுகாப்பு கருதி திருச்சி கிழக்குல நன்றி சொல்லும் நிகழ்வுல 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. ஏங்க 5000 பேருக்கு மட்டும் அனுமதி? அதுவும் QR கோடு இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதி அப்படின்றாங்க. ஏங்க 5000 பேருக்கு மட்டும் அனுமதி அப்படின்னு கேட்டா, காவல்துறை அறிவுறுத்தலின்படி 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கும் இதே காவல்துறை தான் அறிவுறுத்தினாங்க. என்ன அறிவுறுத்தினாங்க? உங்களுக்கு சேஃப் இல்ல, இங்க வந்து நிறைய கூட்டம் கூடுது, அதனால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு, எங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க, எங்களை மட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு இதே ஜோசப் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையும் ஏறி கூக்குரலிட்டு கத்தி டயலாக் எல்லாம் பேசினார். இன்னைக்கு காவல்துறை அவர் கையில தான் இருக்கு. அந்த காவல்துறை இன்னைக்கு கட்டுப்படுத்துமா? அவரை கட்டுப்படுத்த முடியுமா? காவல்துறையை தான் அவர் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அவர் கையில தான், முதல்வர் கையில தான் காவல்துறை இருக்கு. ஆனா அவர் கையில பாதுகாப்பு இருக்குல்ல, இன்னைக்கு போய் மக்களை நேரடியாக சந்திக்கலாம்ல. நான் என்ன கேட்கிறேன், கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு, எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அத்தனை லட்சம் மக்களை போய் அவர் சந்திக்க வேணாம், ஏரியாக்கள்ல ஊர்வலமா போய் நன்றி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நன்றி சொல்லல? 5000 பேரை மட்டும் வச்சு ஏன் நன்றி சொல்றாரு? இந்த 5000 பேர் யாரா இருப்பாங்க? அவர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர் அட்டை கொண்ட தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அந்த 5000 பேர் தான் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. இவர்களுக்கு திருச்சியில போய் அவர் வந்து நன்றி சொல்றதை விட இங்க இருந்து அவர் எப்பயுமே ட்விட்டர்ல தான் அரசியல் பண்ணுவார். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில கேட்ட ஒரு கேள்விக்கு வீட்டுல போய் ட்விட்டர்ல பதில் சொன்னாரு. அப்படி ட்விட்டர்ல எங்க அவசியமாக பேச வேண்டுமோ அங்க அதை தவிர்த்துட்டு வீட்டுல போய் ட்விட்டர்ல போட்டார். இப்போ இது வந்து 5000 பேரை சந்திச்சு அங்க நன்றி சொல்றது அவசியமான விஷயமா? அதுக்கு ட்விட்டர்ல போட்டு போலாமே. ஏன் இங்க ட்விட்டர் அரசியல் பண்ணாம அங்க மட்டும் ட்விட்டர் அரசியல் பண்றாரு? அப்போ காவல்துறை அவர் கையில் இருக்கும்போது ஒரு அரசியல் பேசுவதும், காவல்துறை இவர் கையில் இருக்கும் பொழுது ஒரு அரசியல் பேசுவதும் எப்படி இது நியாயம்? இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், இப்ப திருச்சி கிழக்கு அங்க ஜெயிச்சாரு, அங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, அங்க நன்றி சொல்ல போறாரு. ஏன் பக்கத்துல இருக்கிற பெரம்பூருக்கு நன்றி சொல்ல? அவரு இங்கதாங்க அரசியல். அவரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதில் சிஎம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய கில்லாடி. அதுதான் அன்னையில இருந்து செஞ்சுட்டு இருக்காரு. அன்னையில இருந்து அந்த சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் திருச்சி கிழக்கு போய் நன்றி சொல்றாரு? ஏன்னா அங்க இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலை அவர் சார்பா யாரோ ஒருத்தர் நிக்க வைக்க போறாரு. அந்த நிக்க வைக்கிற சட்டமன்ற அங்க நிக்க வைக்கின்ற வேட்பாளருக்கு அங்க இருக்கும் திருச்சி மக்கள் வாக்களிக்க வேண்டும். பாத்தீங்களா, தன்னோட சுயநலத்தை பாருங்க. இதுதான் விஜய். சுயநலம் தான் சிஎம் விஜய். சுயநலம் தான் நேற்றைய விஜயும் சுயநலம் தான், இன்றைய சிஎம் விஜயும் சுயநலம் தான். அவர் சுயநலத்தின் உச்சகட்டம் தான் விஜய் அவர்கள். புரிஞ்சுக்கணும் மக்கள். அதுக்காக நான் சொல்றேன், இங்க இருக்க பெரம்பூருக்கு நன்றி சொல்லல, இங்க போய் திருச்சிக்கு போய் நன்றி சொல்றாரு. அப்போ இவர் சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வாருங்கிறது தான் உண்மையான விஷயம். நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பதும் தள்ளி வைப்பதும் விஜயுடைய இயல்பு. இதுதான் உண்மை, வேற எந்த உண்மையும் கிடையாது. கரெக்டா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாருன்னு சொல்றாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டா வந்துறாரு. ஆனால் அந்த ஷூட்டிங்க எத்தனை நாள் அவர் தள்ளி வைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அந்த விஷயத்தை இங்க திட்டமிட்டு கொண்டு வரல, வெளியே யாருமே கொண்டு வரல. கரெக்டா திட்டமிட்டபடி ஷூட்டிங் ஸ்பாட்ல 6 மணிக்கு இருக்கணும்னா 6 மணிக்கு விஜய் இருந்துருவாருன்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு ஷூட்டிங் வைக்கிறத என்னைக்கு எத்தனை தடவை தள்ளி வச்சு அன்னைக்கு வச்சாருங்கிறத எந்த மீடியாவும் பேசல, எந்த விஜயோட அபிமானிகளும் பேசல. அப்போ இதுதான் அரசியல். அப்போ தள்ளி வைப்பது என்பது விஜயினுடைய இயல்பு. இதான் உண்மை. ஏற்கனவே போன தேர்தல்ல இந்த 2026 தேர்தலில் அவர் வந்து பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு எங்களை வந்து திமுக காரவங்க எங்களை வந்து கட்டி வச்சுட்டாங்க,
எங்களை அடக்கி வச்சுட்டாங்க, ஒடுக்கி வச்சுட்டாங்க, எங்களை வந்து செயல்பட விடாம முடக்கி வச்சுட்டாங்கன்னு வீரவசனம் பேசுனாங்கல்ல. அப்போ இன்னைக்கு காவல்துறையை கையில் வச்சிருக்கிற அவங்க காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி நடந்து கொள்வாங்களா? அன்னைக்கு காவல்துறை வச்சிருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் வச்சிருந்த காவல்துறை அறிவுறுத்தினா இவங்க கேட்க மாட்டாங்களாம். அப்போ இவருடைய அரசியல் சுயநலம், அரசியல் சந்தர்ப்பத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்றோம். ஏன்னா சமீபத்தில் கூட பாருங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை சிறப்பு திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாரு. அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த நேரத்தில் அந்த ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு விழா, அந்த விழா மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் டெல்லி போயிருக்காரு. டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரடியா வந்து தன்னுடைய நண்பரோட ஜெகதீஷ், ரூட் ஜெகதீஷ்னு சொல்லுவாங்க, அவருடைய இல்ல விழாவிற்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறாரு. அப்போ புரிஞ்சுக்குங்க, தள்ளி வைப்பது என்பது விஜயனுடைய இயல்பு. இந்த இயல்பு என்று சொல்வதை விட அவருடைய இயலாமை, இந்த இயல்பையும் இயலாமையும் அன்று பயன்படுத்தி திமுகவை குற்றம் சாட்டி இன்று ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ அவர் சந்தர்ப்பத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இதே சந்தர்ப்பத்துக்காக நாளைக்கு பிஜேபியின் அடிமையாக அத்தனை திட்டத்திலும் கையெழுத்திடத்தான் போகிறார். இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஓட்டு போடாத மக்களும் அனுபவிக்கத்தான் போகிறார் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.